அன்பான கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அருமையான காலை நேரம் பொழுது இன்று 2ஆம் தேதி ஜூலை 2026 வியாழக்கிழமை காலை நேரம் புலர்ச்சி அதிகாலை பொழுது. இன்னைக்கு பராபவ வருஷம் ஆனி மாதம் 18ஆம் நாள் 18ஆம் தேதி. இன்றைய சுபதினம் சுப யோக தினமாக நல்ல விதமாக நல்ல பலன்களை எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று கடவுளோட கிருபையில் நல்லபடியாக இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். வணக்கம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதினால் கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கலாம். எழுந்துக்கும் போது இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற நினைப்போடு தான் எழுந்திரிச்சிருப்பீங்க. பட் அது போக போக இன்னைக்கு நாளில் சரியாயிடும், அந்த புத்துணர்ச்சி கிடைச்சிரும். உங்களுடைய கர்மஸ்தானத்தில், அதாவது 10வது வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். அதனால் இன்னைக்கு பணிச்சுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஈவன் பிஸ்னஸ் பீப்புள் கூட இன்றைக்கி நிறைய ஒர்க் இருக்கும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்கு வர்ற வரைக்குமே உங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிது அதிக நேரம் ஆஃபீஸில் இருந்து தான் உங்கள் ஒர்க்கை முடிக்கணும், இல்லை லஞ்சுக்கு கூட போயிட்டு அவசர அவசரமாக திரும்ப வர வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. வேறு பெண்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பாக தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லதாக இருக்குது. மாணவர்கள் கல்வியில் திறம்பட படிப்பார்கள். ஸோ இன்றைக்கி பொதுவான நாள் பலன் ஒரு 44%. இன்றைக்கி நாள் நல்லா தான் போகும். இந்த உடல் அயற்சி அதெல்லாம் காலையிலேயே மறைந்து விடும். அப்புறம் தனம் திருப்திகரமாக தான் இருக்குது. இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வருவீங்க. பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சாட்டிஸ்ஃபைடாக தான் வருவீங்க. எடுத்த எஃபர்ட்ஸ்க்கு இன்றைக்கி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியே நிதி நிலைமையும் நல்லா தான் இருக்குது, சீராக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரியாக இந்த உடல் நலம் ஆரோக்கியம் அது காலையில் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகும். மதியத்திற்கு பிறகு நல்லா இம்ப்ரூவ் ஆகி உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துடுவீங்க. அதனால் ஒன்றும் கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட எல்லாம் போக வேண்டாம். இது இயற்கை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்றைய நாள் நன்றாக செல்வதற்கு வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. 2 நாளாக ரொம்ப குழப்பம், டயர்ட்னஸ்ஸு, எல்லா காரியத்தடைவுகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ரிலீஃப் இருக்கும். உங்களுக்கு ஒரு கெட்ட கனவுலேருந்து எழுந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி ரியலி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் எந்திரிச்சுப்பீங்க. அண்டு இன்றைக்கி உங்களோட பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துட்ருக்கிறார் 9வது வீட்டில். அதனால் பெரியோர்களின் கனவான்கள் தனவான்கள் இந்த மாதிரி மெத்த படித்தவர்கள் அவங்களோட ஒரு உறுதுணையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல அறிவுரைகள்லாம் கிடைக்கும், ஆலோசனைகள் கிடைக்கும், அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாள் வெகு நாளைய எதிர்காலத்தில் வர வேண்டிய சில திட்டங்களுக்கு இன்றைக்கி முன்னோடியான நாள். இன்றைக்கி நீங்கள் மனப்பூர்வமாக அதில் எல்லாம் உட்காந்து சிந்தித்து 2 பேரோட பேசி, கூட்டாளிகள் இருந்தால் அவங்க கூடலாம் பேசி நல்ல முடிவு எடுப்பீங்க எதிர்காலத்திற்கு. இன்றைக்கி ஒரு பெரிய சகாப்தத்தின் ஒரு ஆரம்பமான நாள். அதுதான் இன்றைக்கி நட்சலில் சுருக்கி சொல்லணுன்னா, உற்சாகமாக முடிவெடுங்கள். நல்ல உள்ளார்ந்த ஒரு ஈடுபாடோடு பண்ணுங்கள். அதுதான் நல்ல எஃபெக்ட் தரும். இன்றைக்கி மேலெழுந்த வரையாக எதையுமே பண்ணாதீங்க, அது காரியம் கைக்கூடாது. அண்ட் இன்றைக்கி பொதுவான நாள் பலன் உங்களுக்கு ஒரு 60% நல்லாவே இருக்குது. நிதி நிலைமை ரொம்ப சூப்பர், நல்லா இருக்குது, ஒரு 70 புள்ளிகள் சொல்லலாம். அண்டு வேலைக்கு போகிறவங்களுமே ஜாலியாக போயிட்டு வருவீங்க. நல்ல தகவலோட, மனசில் சந்தோஷத்தோட, ஒரு இறுக்கம் இல்லாமல் போயிட்டு வருவீங்க. தொழில் அண்டு எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி 70% நல்ல புள்ளிகள் இருக்குது. அதே மாதிரியே உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குது. நீங்கள் டே ஃபுல்லாக வேலை செஞ்சாலுமே நல்லா தாங்கும் உடம்பு. இன்றைக்கி நல்ல ஃபுல்லி சார்ஜ்டு பேட்ரி மாதிரி இருப்பீங்க. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள்,
நேற்று வரைக்கும் நல்லா இருந்தீங்க. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம்னா இந்த 12 ராசியில் ஏதோ ஒரு ராசிக்கு கண்டிப்பாக 2.5 நாள் இருக்கும், 2.25 நாள் இருக்கும். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து அலுவலக பணின்னா அலுவலக பணி மட்டும் கவனம் செலுத்துங்க. வியாபாரிகள் வேறு வந்து இந்த அரசியல் கூட்டம் இல்லை அரசியல் தலைவர்களை பார்க்க போகிறது, சும்மா அது போய் கூட்டம் சேர்க்கறதுக்காக ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறது, அந்த வேலையெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி உங்களுடைய வேலையில் உங்களுடைய கவனமும் அதிலேயே இருக்கட்டும். அது சால சிறந்தது. இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும், வேறு ஒன்றும் இல்லை. வருத்தம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு ஆரோக்கியம்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிதி இன்றைக்கி வந்து மனசில் குறைச்சி குழப்பம் இருந்தால் கூட நிதி நிலைமை நன்றாகவே உள்ளது. இன்று பொதுவான நாள் பலன் 46%. இன்றைய நிதி நிலைமை 48. தொழில் புரிவோர்கள் தொழிலில் மட்டும் கவனம் தேவை. வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வேறு வீண் விஷயங்கள்லாம் வேண்டாம். இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மௌனமே சிறந்த மருந்து. அதனால் உங்களுடைய தொழிலுக்கு வந்து இன்றைக்கி 22 புள்ளிகள் தான் கிடச்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள்.